நீங்கள் கடையில் வாங்குகிற மல்லித்தூள் வந்து கலர் வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் எப்படி அரைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியலைங்க. நான் இந்த மாதிரி பொருளெல்லாம் சேர்த்து தான் அரைப்பேன். நான் சொல்கிற பொருளெல்லாம் சேர்த்து நீங்கள் மல்லித்தூள் அரைச்சிங்கன்னா குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அது எப்படி பார்க்கலாம். ஒரு 1/2 கிலோ மல்லி, நாட்டு மல்லிங்க, 50 கிராம் வரமிளகாய், கருவேப்பிலை காய வச்சு எடுத்து வச்சுருக்காங்க. இப்போ மல்லியை கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்துக்கிறேங்க. இரும்பு வடை சட்டியாக இருந்ததுன்னா வறுக்கிறப்ப கருகாமல் நல்லா ஒரே மாதிரி இருக்குங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மல்லி வறுத்துக்கலாம். வறுக்கிறதுக்கு முன்னாடி மல்லியை நல்லா சுத்தம் பண்ணி குச்சியெல்லாம் எடுத்துகிட்டு உடச்சி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மல்லித்தூள் வந்து நீங்கள் குழம்புல சேர்த்துறப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கருவேப்பிலையை லேசாக சூடு பண்ணால் போதுங்க. நான் ஏற்கனவே காஞ்சிருக்கு. அதையும் எடுத்துகிட்டு வரமிளகாய் போட்டு வறுத்துக்கலாங்க. வரமிளகாயை வறுக்கிறப்போ காம்பை நீக்காமல் வறுத்துருங்க. ஏன்னா காம்பை நீக்கிட்டிங்கன்னா விதையெல்லாம் உதிர்ந்து கருகிரும். அதுக்கப்புறமா காம்பை நீக்கிடலாம். எல்லாத்தையும் ஆற வச்சு நான் மல்லித்தூள் அரைச்சிக்கிறேன். பாருங்கள் எந்த மாதிரி கலராக இருக்குன்னு. நீங்கள் இந்த மாதிரி மல்லித்தூள் அரைச்சி புளிக்குழம்பு, மட்டன் சிக்கன் குழம்புக்கெல்லாம் போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒரு மாதிரி மதப்பாக இருக்காதுங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.